பிக் பாஸ்ல இந்த வார வீக்கெண்ட் எபிசோட்ல கனி தான் எலிமினேட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த பிக் பாஸ் வீக்கெண்ட் எபிசோட் வந்தாச்சு. அண்ட் இந்த ஒரு வாரம் யார் எலிமினேட் ஆக போறாங்க, விஜய் சேதுபதி என்னென்ன விஷயங்கள்லாம் அட்ரஸ் பண்ண போறாரு அப்படின்னு நம்ம எல்லாருமே பெரும்பான்மையாக காத்துக்கிட்டு இருந்தோம். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டேக்கான ஷூட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் சண்டேக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு ஷூட்டிங்ல பார்த்தீங்கன்னா கடைசியாக 3 பேரை வந்து ஹாட் சீட்டில் உட்கார வச்சிருக்காங்க. ஒன்று வந்து ரம்யா ஜோ, இன்னொன்று அரோரா, இன்னொன்று கனி. இவங்க 3 பேர் தான். அண்ட் இவங்க 3 பேத்துல யாரோ ஒருத்தர் தான் வெளியேற போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. அப்போ விஜய் சேதுபதி அவர்கள் அங்கேருந்து எல்லாரையுமே பார்த்து கேட்டிருக்காரு, யார் வெளியே போக அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. அங்கேருந்து எல்லாருமே ஒவ்வொருத்தர் சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக ஒரு சிலர் வந்து அரோரா போக அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ போக அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. யாருமே கனி அவர்களை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. ஆனால் சடனாக விஜய் சேதுபதி அவர்கள் கார்டு எடுத்து கனி தான் இன்னைக்கு எலிமினேட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத காட்டினதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுமே பயங்கரமா ஷாக் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கனியுமே பயங்கரமா ஷாக் ஆகியிருந்தாங்க. கனியோட எலிமினேஷன் அப்படிங்கிறது உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா வீட்டுக்குள்ள ரொம்ப நல்லா விளையாடக்கூடிய ஒரு பர்சனா இருந்தாங்க. எல்லாத்துக்கிட்டையுமே அன்பா இருந்தாங்க. அன்பு கேங் அப்படிங்கிற ஒன்றை உருவாக்கியிருந்தாங்க. இப்படிதான் இருந்துமே கனி அவர்கள் எலிமினேட் ஆகியிருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அடியா பார்க்கப்பட்டிருக்கு. கனி அவர்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கிட்டையுமே பேசிட்டு அண்ட் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்களை சந்திச்சு தான் வெளில வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கனி அவர்கள் கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு முன்னாடியே எலிமினேட் ஆகியிருக்கணும். அவங்க ஃபர்ஸ்ட் நாமினேஷன் ஆனப்பவே அவங்க எலிமினேட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு வாரம் யாருமே எதிர்பார்க்காத விதமாக திவாகர் அவர்கள் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் சுதாரிச்சுப்பாங்க, ஆட்டத்திலிருந்து வெளியே வருவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. பட் இந்த அன்பு கேங் கூட இல்லாமல் இண்டிவிஜுவலாக அவங்க ப்ளே பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்ச நாள் வீட்டுக்குள்ளே சர்வை பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாருக்குமே எழுந்திருக்கு. இருந்தாலுமே கனி அவர்கள் அவங்களுக்கு கொடுத்த எந்த டாஸ்காக இருந்தாலும் சரி அதை நியாயமாக விளையாண்டுருக்காங்க. குறிப்பாக சமீபத்தில் டீச்சர் டாஸ்க்லாம் வந்துச்சு. அதை முழுக்க முழுக்க எங்கேஜிங்காக வச்சிருந்த ஒரு பர்சன் அப்படின்னா கனி அவர்கள் தான். ஏன்னா திருக்குறள் நடத்தியிருந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களால எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கான ஒரு பொட்டன்ஷியலாக அந்த ஒரு கேமில் கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ விஷயங்கள் கனி அவர்கள் ப்ராப்பராக பண்ணியுமே அவங்க இந்த முறை செலக்ட் ஆகலை, மக்கள் மத்தியில் காப்பாற்றப்படலை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக அரோராவை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக கனி அவர்கள் ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு பர்சன், ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அரோராலாம் உள்ளேருந்து கனி வெளியே போயிருக்குது அப்படிங்கிறது எந்த விதத்தில் ஏற்றுக்கிறது அப்படின்னும் தெரியலை. கனி அவர்கள் இப்போ எலிமினேட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து அப்படின்னா ஒன்று ரம்யாஜோ வெளியே போயிருக்கணும், அப்படி இல்லைனா அரோரா வெளியே போயிருக்கணும். இவங்க 2 பேர் தான் கண்டிப்பாக இந்த வாரம் எலிமினேஷன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருந்திருக்கணும். பட் கனியை வெளியே பண்ணது அப்படிங்கிறது டோட்டலி அன்ஃபேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக கனியோட ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை முன் வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. எனக்குமே கனியவர்களுக்கு பதிலாக அரோரா போயிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. கனியோட எவிக்ஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.